தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திரைப்படம் குறித்த ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். இதுக்கு முன்னால் செய்திக்கு பின்னால் சொல்லி அரசியல் விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூனிட்லேயே திரைமொழி டாக்கீஸ்ன்னு இருக்கிறதுல திரைப்பிரமுகர்கள் எல்லாம் நம்ம பேட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து திரை விமர்சனம் கிடையாது. இந்த வாழை திரைப்படம் குறித்து பெரும்பாலான திரைப்பட இயக்குனர்கள் திரு மணிரத்னம், திரு சங்கர், திரு பாலா, திரு மிஸ்கின் அவர்கள் வந்து உணர்ச்சி பெருக்கா ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள். அதே போல் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து மாரி செல்வராஜினுடைய வீட்டிற்கே போய் அவரை ஹானர் பண்ணியிருக்கார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இது குறித்த ஒரு புகழ் உரைகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். வாழை திரைப்படம் வெளிவந்ததிலிருந்து அது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அதனுடைய இணைந்து இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கியிருக்கிறார். அவர் ஆனந்த விகடனில் சம்படி ஆட்டம்னு சொல்லி ஒரு தொடராக எழுதிட்டு வர்றார். அதில் தன்னுடைய இளமை காலங்கள் குறித்தெல்லாம் அவர் ரொம்ப நுட்பமான விவரணங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறார். அந்த வகையில் இந்த வாழை திரைப்படம் தன்னுடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு செய்தியின் அடிப்படையாக இன்றைக்கி பெரும்பாலும் கதைகள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால் அந்த என்ன செய்தின்னா, ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த வாழை தோட்டத்தில் ஒரு பண்ணை தொழிலாளர்களாக பணியாற்றுபவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு விபத்து ஏற்படுகிறது. அவர்களே வாழையும் அந்த தொழிலாளர்களையும் சுமந்து செல்கிற ஒரு லாரி கவிழ்ந்து 19 பேர் மரணம் அடைகிறார்கள். அவர்கள் எல்லாம் தன்னுடைய உறவினர்கள். அவர்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இதில் படமாக்கி இருக்கிறதா இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த கதையை தன்னுடைய குருநாதர் இயக்குனர் ராமிடம் முதலிலே தெரிவித்ததாகவும், இதை இந்த காலகட்டத்திற்காக காத்திருந்து எடுத்ததாகவும், அவர் எடுக்கப்பட்ட பிறகு நான் ஏன் எடுத்தேன்னு தெரியல அப்படின்னும் அவரே சொன்னார். இந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எனக்கு பாராட்டவாமலும் இருக்க முடியல, திட்டவும் முடியல, இதை ஏன் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம இந்த நிகழ்ச்சி செய்வதனுடைய மிக முக்கிய நோக்கமே அதுதான். அப்படி ஒரு படத்தை வந்து பாராட்டலாம், என்னால் பாராட்டாமலே இருக்க முடியல, திட்டவும் முடியலன்னு அவர் அந்த அளவுக்கு சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த நிகழ்ச்சி செய்வதனுடைய மிக முக்கிய காரணம். தொடர்ந்து வாசிப்புகள், என்னால் இயன்றவரை வாசிப்புகள் மற்றும் திரைப்படங்களை பார்ப்பது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்துட்டு தான் வரோம். இந்த திரைப்படத்தை இந்த மாதிரி அரசியலாளர்கள், சினிமா பிரமுகர்கள் தொடர்ந்து அதை விமர்சிப்பது, அதே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ திரு ஜவஹருல்லா அவர்கள் இந்த படத்தை கொடுத்து நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் நடத்தின அந்த விபத்தை வந்து மிகச்சரியாக நீங்கள் காட்சிப்படுத்தலை அப்படின்னு அவரும் ஒரு விமர்சனம் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் ஏதேனும் வந்து அந்த மாதிரி இருக்கா? அப்புறம் சில பேர் வந்து நீங்கள் தலித் அரசியலை வந்து முதன்மைப்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க. வெகு நிச்சயமாக இந்த திரைப்படத்தை எல்லோரும் திரையரங்கில் போய் பாருங்கள். அந்த மாதிரி அவர் தலித் அரசியலெல்லாம் முதன்மைப்படுத்தலை, அந்த மாதிரிலாம் எங்கேயும் அவர் செய்யலை. அந்த விஷயத்தை நாம் வந்து உறுதியாக சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பாக பாராட்டுபவர்கள் எல்லாம், குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் அவங்க போய் முதன்மையாக நின்று மனமுவந்து பாராட்டுவதன் காரணமாக அது ஒரு தலித் அரசியலுக்குள் இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் சிக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. வாய்ப்பு கிடைத்தால் நாம் ஒரு நேர்காணல் செய்வோம், இது குறித்து கூட பேசுவோம். ஆனால் அந்த மாதிரி தன்னுடைய இளமை பருவத்தில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான, அதிலும் குறிப்பாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் சிறுவர்களை கடந்து வந்தவர்கள் எல்லாரும், அது ஆண் பெண் 2 சிறார்கள்ன்ற வார்த்தைக்குள்ளே நம்ம பொருத்திக்கலாம். அவர்கள் வந்து விடுமுறை நாட்களில் அவர்களுடைய பெற்றோர்கள் சார்ந்திருக்கிற தொழில் தான் செய்கிறாங்க. அது மாதிரி விவசாய கூலிகளாக தொடங்கி, பண்ணை தொழிலாளியாக தொடங்கி, கோவில்பட்டி மாதிரியான இடங்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றுறது, சிவகாசியாக இருந்தால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பட்டாசு தொழிற்சாலைகளில் பணியாற்றுவது, இது மாதிரி சிறுவர்கள் பணியமர்த்துவது தடை சட்டம் இருக்குது. இன்றைக்கும் வந்து இந்த உணவு விடுதிகளில் வந்து போய் பணியாற்றுறது,
கன்னியாகுமரி மாதிரியான இடங்களில் அங்கே தோட்ட தொழிலாளர்களாக இந்த தேன் எடுக்கிற மார்த்தாண்டம் மாதிரியான பகுதிகளில் பணியாற்றுவது, இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் இந்த பக்கம் வந்து நாமக்கல் கொங்கு பிரதேசங்களில் வந்துட்டாலும் அங்கேயும் அங்கங்கே இப்போது முட்டை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நாமக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் வெற்றிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முசிறி இந்த மாதிரி இடங்களில் தான் இருக்கும். அந்த இடங்கள் தான் விலையை நிர்ணயிப்பதில், குறிப்பாக பரமத்தி வேலூர், அந்த விலையை நிர்ணயிப்பது மிக முக்கிய காரணமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பொருட்களுக்கு மட்டும் வருவோம். இப்போ எந்திரங்கள் இப்படியெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா, இங்கே நீங்கள் நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி, ஈரோடில் மஞ்சள் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் நிர்ணயிக்கிறதில்ல. இதற்கு பின்னால் எல்லாமே கரும்பு வெட்டக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு பின்னால் எல்லாமே எண்ணிறந்த ஒரு தொழிலாளர்களுடைய உழைப்பு அங்கு கொட்டப்பட்டிருக்கும். அதில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் ஆணுக்கு ஒரு கூலி, பெண்ணுக்கு ஒரு கூலின்னு எல்லாம் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறுவர்களை பயன்படுத்துவாங்க. அவர்களுக்கு வந்து அதிகப்படியான பணிச்சுமையை கொடுப்பாங்க. முறையான ஒரு கூலி அவர்களுக்கு கிடைக்காது. நாம் இந்த வாழை திரைப்படத்துக்கு வந்தோம்னா, அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட கருங்குளம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் படித்து கொண்டிருக்கிற சிவனேந்தன் ஒரு மாணவன். அந்த மாணவனுடைய பார்வையில் தான் அந்த படம் போகுது. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அவங்களுக்கு அப்பா இல்லை, அக்கா, அம்மா. இவங்க எல்லாமே வந்து ஒரு பண்ணை தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் கடன் அவர்களுக்கு நெருக்குகிறது. இந்த இடத்துல அந்த பையன் 10ஆம் வகுப்பு நல்லா படிக்கிற, அந்த வகுப்புலேயே நன்றாக படிக்கக்கூடிய அந்த மாணவன், அவனுக்கு வந்து அங்கே பணியாற்றக்கூடிய பூங்குடின்ற ஒரு டீச்சர் மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அது வந்து நிறைய மாணவர்கள் தங்களுடைய பள்ளி பருவத்தை குறித்து விவரிக்கும் பொழுது ஒரு அன்போடு தன்னை கவனித்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் மீதும், குறிப்பாக எதிர்பால் ஆசிரியர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததை நிறைய எழுத்தாளர்கள், நிறைய பேர் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் தன்னுடைய சுய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக திரு மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாலும், இந்த இடத்துல அவர் ஒரு அழகாக அதை காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை இதை ஏதேனும் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற வகையில் அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது காரணத்தினால என்னவோ, ஒரு கட்டத்தில் அந்த மாணவன் வந்து சிவனேந்தன் அந்த ஆசிரியை பார்த்து, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். அவங்க சிரிக்கிறாங்க, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏன் நான் நேற்று எல்லாம் நான் அழகாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, எங்கள் அக்கா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கான ஒரு உறவு அப்படின்றது விமர்சகர்கள் பார்வையில் அது கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் வேறு வழி இல்லை, இந்த சமூகம் அப்படித்தான் நாளைக்கு வந்து ஒரு மாணவன் இப்படி தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது தன் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லும்போது வேறு பார்வை வந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மாணவனுக்கு ஒரு ஈர்ப்பு, அது வந்து ஒரு காமமில்லாத ஒரு காதல் அப்படின்றத, தன் மீது ஒரு எதிர்பால் வந்து ஒரு 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 கேர் எடுத்துக்கிறாங்க. அது தாய்மை வெளிப்பாடு அல்லது ஒரு தந்தையினுடைய ஒரு கேர் அப்படின்றது எதிர்பால் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதை வந்து கரெக்டாக அந்த எல்லையில் அதை பதிவு செஞ்சுருக்கிறார். அந்த கிளைமேக்ஸ் ஒரு காட்சியில் வந்து அங்கே நடக்கிறது தான், அந்த இவருடைய உறவினர்கள் எல்லாம் அந்த விபத்துக்குள்ளே சிக்கிறாங்க. அதற்கு முன்னால் வந்து அவர் சூழல் காரணமாக அவர் ரொம்ப உணவு அருந்தாமல் இருக்கார். அந்த அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அந்த மாணவனாக நடிச்சிருக்கிற அந்த பையன் ஒரு தோட்டத்தில் போய் ஒரு பழத்தை சாப்பிட்ருவான். அது ஒரு காட்டு மிராண்டியான ஒரு நபர் வந்து அவரை கடுமையாக தாக்குறார். அந்த காட்சிப்படுத்துதல் வந்து ரொம்ப, அந்த பையன் வந்து ரொம்ப அப்படியே நம்மளுக்கு பார்க்க பதைக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அதை இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அதை ரொம்ப காட்சிப்படுத்தி இருக்கிறது நமக்கு கண்கலங்க தான் வைக்கிது. அது தொடர்ச்சியாக அந்த கிளைமேக்ஸில் நடக்கிறது எல்லாமே அந்த மாணவன் மீது நமக்கு வந்து ஒரு பரிதாபத்தை தான் ஏற்படுத்துகிறது. இது அவர் திரு மாரி செல்வராஜ் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதை எந்த எல்லையில் சொல்ல முடியுமோ, அது எந்த அளவீடுகளில் அதை காட்சிப்படுத்தணுமோ அதை சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு கதை. இது வந்து அவர் தலித் அரசியலை முதன்மைப்படுத்துகிறார் அல்லது வேறு ஏதேனும் வந்து பழைய விஷயங்களை அவர் ரிவீல் பண்ணி ஒரு அனுதாபத்தை தேடுறார், அந்த மாதிரியான நம்ம விமர்சனம் வைப்பதற்கு அங்கே எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு தான் அந்த கலைப்படைப்புகள் இருக்கின்றன. பரியேறும் பெருமாள் அந்த அளவில் தான் அவர் காட்சிப்படுத்தியிருந்தார். அவர் தன்னை சுற்றி இருக்கிற நிகழ்ந்த சம்பவத்தினுடைய தொகுப்பை
தான் காட்சிப்படுத்துகிறாரே தவிர, மாமன்னன் படத்தில் கூட இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் ஒரு ஓவியங்கள் இதன் வழியாக ஒருவேளை தலித் அரசியலை பேசியிருப்பதாக விமர்சனங்கள் எழுதியிருக்கிறது. அது விமர்சனத்துக்குரிய ஒருத்தருடைய பார்வை. ஆனால் வாழை திரைப்படத்தை பொறுத்த மட்டிலும் அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒரு பண்ணை தொழிலாளர்கள் அவர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பாசம், பிணைப்பு, அதுலேயும் வந்து அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே அது இன்றைக்கும் நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக கேட்பாங்க சின்ன பையன்கிட்ட, மருதாணியை வச்சுக்கணும், நீ எனக்கு பறிச்சுட்டு வந்து தெரியா அப்படின்னு. அதை இன்றைக்குமே நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தன்னுடைய சகோதரன்கிட்ட, தன்னுடைய சின்ன பையனாக இருக்கிறவங்கிட்ட கேட்பதை நம்மால் பார்க்கவும் முடியும். நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் இந்த வாழை திரைப்படத்தை குறித்து ஒரு கருத்தியல் முன் வந்தது. அது என்னென்னா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு சோ தர்மன் அவர்கள் தன்னுடைய சிறுகதை வாழையடின்ற ஒரு சிறுகதை வந்து இதில் ஒரு கையாளப்பட்டிருக்கிறது, எடுத்தாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த அடுத்த நாள் வந்து திரு மாரி செல்வராஜ், நானும் அந்த சிறுகதை இப்போ தான் படித்தேன், எல்லோரும் அந்த சிறுகதையை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப ஒரு பொருத்தப்பாடான ஒரு பதிலாக தான் இருந்தது. நான் அந்த வாழையடி சிறுகதையும் படித்திருக்கேன், வாழை திரைப்படத்தையும் நான் பார்த்தேன். இந்த வாழையடி அப்படின்றது அந்த அவரும் தூத்துக்குடி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் தான் எழுத்தாளர் திரு சோ தர்மன். சூல் அப்படின்ற ஒரு அற்புதமான நாவலை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவர். அதில் வந்து அவர் ஒரு இயற்கை பண்பாடு, குறிப்பாக ஒரு நீர் மேலாண்மை, ஒரு மழை நீர் வருவதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், ஒரு பாரம்பரியமாக நம் தமிழர்கள் எப்படி நம்மளுடைய பண்பாட்டு ஒரு பெட்டகத்தை காத்திருந்தாங்க. இந்த கருவேல மரம்னு ஒன்று இருக்கும், அந்த கருவேல மரம் அளவில் எங்கே ஒரு குருவி கூடு கட்டுதோ அந்த அளவிற்கு மழை பொழிவெல்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர் தான். அந்த எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கிளைம் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு தன்மை என்னன்னு நம்ம பார்ப்போம். அதுவும் வந்து ஒரு வாழைத்தோட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு டிரைவர் கண்டக்டர்லேருந்து பேரம் பேசக்கூடிய கூலி தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து அந்த சுமக்கிறவர்கள், அதில் வந்து ஒரு காட்சி வரும். அதாவது என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் ஃபேன் அப்படின்னு 2 பேர் அந்த ரசிகர்கள் எப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இனிய மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவங்களுடைய படம் தரித்த மாதிரி பனியன்லாம் போட்டு சுமப்பாங்க. இது அந்த சிறுவராக இருந்த இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவரும் அந்த களத்தில் வாழ்ந்ததால் அதை காட்சிப்படுத்தியிருக்கலாம். அதை சொல்லிகிட்டே வருவார். ஒரு வாழை அந்த காய் சுமக்கிறது அப்படின்னு அவங்க வார்த்தை சொல்லுவாங்க. அதை சுமந்துட்டு ஒரு பெண் வந்து ஒரு முறையும் அது ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை கடைசியாக ஃபைனலாக அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வில்லைகளை கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அது தவற விட்டு அந்த பெண் கீழே விழுந்துருவாள். இந்த மாதிரி ஒரு பரிதாபகரமாக அந்த கதைப்பதிவு முடியும். வாழையடின்னு சொல்லி எழுத்தாளர் திரு சோ தர்மன் எழுதியது. ஆனால் இந்த வாழை திரைப்படம் முழுவதுமாக ஒரு இளைஞனுடைய பார்வையில் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த கதை, ஒரு ஆசிரியையோடு அவருக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, அதை எல்லாமே எங்கேயுமே உறுத்தல் இல்லாமல் கொண்டு வந்து அவர் தன் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு கடைசி ஒரு விபத்தின் சோகத்தோடு முடியுது. இதுதான் இந்த 2 கதைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வேறுபாடு. அதனால் அதுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் எழுதியிருக்கிற எழுத்தின் வழியாக தன்னுடைய இளமை காலங்களெல்லாம் நிறைய எழுத்தாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் ஒரு துல்லியமான எழுத்தின் வடிவாகவும் பதிவு செஞ்சுட்டு வர்றதுனால 2க்கும் நிச்சயமாக ஒரு இன்ஸ்பைர்டாக கூட அது இருந்திருக்காது. அது வேறு இது வேறு அதாக இருக்கிறது. எனவே இது மாதிரியான ஒரு கதை அம்சங்கள் நிறைந்த வந்திருக்கக்கூடிய கதைகளை மக்கள் பார்க்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். இது வந்து ஒரு சிறார் ஒரு இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த சிறாருக்கான ஒரு சிறுவர்களுக்கான ஒரு வாழ்வில் போராட்டத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறது. அந்த சிறுவர்கள் அப்படின்றது பெண்களும் வருவாங்க. இப்போ இந்த வாழை திரைப்படத்தில் ஒரு சிவனேந்தனாக வரக்கூடிய சிறுவனுடைய அக்காவின் பார்வையில் ஒரு கதை சொல்லியிருந்தா அவங்களுக்கான சிரமங்களை கூட பதிவு செஞ்சுருக்க முடியும். அதுவும் ஒரு உள்ள உருக்கமாக தான் இருக்கும். இவராவது படிப்பதற்கு விருப்பம் இருக்கிறது, இந்த பணிபுரிவதற்கு விருப்பம் இல்லைன்னு, அங்கே பெண்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். அதே போல் அவர்களுடைய திருமண தேர்வு, இது எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சிக்கலாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கும் உள்ளார்ந்த கிராமங்களில் இது மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி நிகழ்ந்தவைத்தான்
அவர் நிறுத்தி இருத்தி காட்சிப்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இந்த வாழை திரைப்படத்தை அனைவரும் பாருங்கள் என்ற பரிந்துரையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.